இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலிவுட் லெவல்ல தான் இருக்குது. ஏன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் வந்து குறையவே இல்ல. அந்த லெவல்ல இருக்குது. லேடி சூப்பர் ஸ்டார்னா ஆப்ட்டான டைட்டில் வந்து மஞ்சு வாரியருக்கு மட்டும் தான். கிளைமேக்ஸ் தான் அத சொல்லு. அண்ணன் சொன்னதான் சார் சொல்ல வேணாம்னா. அப்ப என்கிட்ட சொல்லு. அதான் சொன்னேன்ல. எப்படா சொன்ன? அட என்ன சார் நீங்க? சொல்லிடலாமா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? நல்லா தான் இருக்குது. 2026ல் வந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லேயே பெஸ்ட் கிளைமேக்ஸ்னு கூட சொல்லலாம். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, We are about to start a world war. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். சரத்குமார், மஞ்சு வாரியர், கௌதம் கார்த்திக், ஆர்யா, அதுல்யா ரவி, ரைசா வில்சன், காளி வெங்கட், ஜெயபிரகாஷ், பிரவீன் முத்துரங்கன், அனகா, ஸ்டண்ட் சில்வா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் மனு ஆனந்த். இவரை பற்றி சொல்லணும்னா எஃப்ஐஆர்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்பவே வந்து ரிசர்ச் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். படம் வந்து ஒரு சைலண்ட் மிஷன் அப்படின்றத வந்து ட்ரெய்லர்லேயே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த கதை எதை நோக்கி ட்ராவல் பண்ணுது, நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இந்த படம் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு லீடு கண்டிப்பாக வேணும். ஆரம்பத்தில் வர ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து நம்ம படத்தை கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லீடாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு இந்த படமே புரியும். எல்லா கதையிலையும் வந்து ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி தான் வந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து ட்ராவல் பண்ணணும். ஒரு சில இன்டர்நேஷ்னல் மிஷினரி குரூப்லாம் வந்து இந்த நியூக்ளியர் டிவைஸை எப்படியாவது கைப்பற்றணும், இதை வச்சு வந்து ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட மெயின் கோலாகவே இருக்கும். இதை வச்சு தான் இந்த மொத்த கதையுமே வந்து நகருது. ஆக்சுவலி இந்த டைட்டில் கார்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பை, ரா ஏஜென்ட் இந்த மாதிரி படங்களுக்குலாம் வந்து ஒரு டைட்டில் கார்டு இருக்கும். அந்த மாதிரி டைட்டில் கார்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சென்னையில் 2024ல் G20 மாநாடு நடக்குது மகாபலிபுரத்தில். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஆர்யாவோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அண்டர் வாட்டர் ரெக்கார்டு வந்து வேறு லெவல், விஷுவலாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அது தொடர்ந்து ஃபஸ்ட்டு வர அந்த லோக்கல் மிஷன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஒரு ரா ஏஜென்ட் சென்னையில் சர்வே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வர சின்ன சின்ன மிஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. மெயின் ரா ஏஜென்ட்டு ஒரு லீடு இருக்காருன்னா அவரை சுற்றி ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஹேக்கரு, ஒரு வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு டீம் செட்டப்பை வந்து அழகாக வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆட்டோ ஸ்டண்ட்லாம் வேறு லெவல். அதாவது ஸ்டண்ட் சில்வா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆர்யா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு புதுசாக இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது இருந்தாலும் அதுக்கு அடுத்து வர அந்த சாங் வந்து எதுக்கு ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த சாங் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரியை வந்து ஒரு சீக்வன்ஸாக காட்டாமல் ஒரு சாங்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்டையர் லவ் ஸ்டோரியும் ஆர்யாவோட ட்ரைனிங் செஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்பஸ்க்காக தான் அந்த சாங் வச்சுருக்காங்கன்றதே தெரியுது. ரா ஏஜென்ட்டு, ஸ்பைலாம் வந்து எப்படி யாருக்கும் தெரியாமல் ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ராணா அப்படின்ற வில்லன் கேரக்டர் வச்சுருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் காட்டாமலே ஒரு பதட்டமாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கடைசியில் ரிவீல் பண்ணும்போது அந்த ட்விஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து போரே அடிக்காத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்ஷன் படம்லாம் ரொம்ப பிடிக்காது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. போரே அடிக்காது, ரொம்ப என்கேஜிங்காகவே இருக்குது. கௌதம் கார்த்திக் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட ரொம்ப க்யூட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்த்தவங்க கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. படத்தில் வந்து இந்த ஆர்ட் ஒர்க் இருக்குங்களா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நியூக்ளியர் டிவைஸை வந்து காட்டும் போது அதில் என்னென்னா, நம்ம அந்த எல்இடி லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த எல்இடி லைட்ஸ்லாம் வந்து தேவையான அளவுக்கு, தேவையான ஒரு டென்ஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா நல்லா இருந்துடும். ஃபங்க்ஷனுக்குலாம் லைட்டு போடுவாங்கள்ல, சீரியல் பல்ப் லைட்டு, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் த மூவி வந்து ட்விஸ்ட்டு, ஃப்ளாஷ்பேக்கு, லாஜிக்கு, பேக் ஸ்டோரி இதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கதையில் மோடி வந்து வராரு. அவர் எங்கே பிடிச்சாங்கன்னு தெரில, ஆனால் கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. லுக்கலைக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு மெசேஜும் வந்து சொல்லியிருக்காங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி. போபால் இன்சிடென்ட் வந்து நடந்தது, கார்பனேட் ஃபேக்ட்ரி பற்றி. ஸோ அதில் வந்து போபாலில் ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து மக்களுக்கு ஆபத்து அப்படின்ற விஷயம் வந்து ஒரு மெசேஜ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதுல்யா ரவி ஆர்யா கூடவே ட்ராவல் பண்ணும்போது எங்கே போனாலும் கூட கூப்பிட்டு போகிறது வந்து இது எப்படி இருந்ததுன்னா, ஆனால் அதுக்கும் வந்து கதையில் ஒரு ரீசன் இருக்குது. இந்த படத்தில் எந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரா ஏஜென்ட், ஸ்பை, இந்த போலீஸ் ஸ்டோரிஸ், இந்த காப் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காப் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸை வந்து நிறைய காட்டுவாங்க. ஒரு மிஷனுக்கு போகிறாங்கன்னா அந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் வந்து அங்கங்கே காமிச்சிருக்காங்க. ஆனாலுமே குறிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்குலைசர்ன்ற ஒரு புல்லட் மாதிரி இருக்கும். அதை வச்சு சுட்டாங்கன்னா ஒரு சில மணி நேரத்துக்கு வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அந்த பாடி அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயிலிங் பண்ணது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மஞ்சு வாரியர் வந்து கரெக்டாக வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் நிறைய ஆக்ஷன் படம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியரோட ஆக்ஷன் பிளாக் வந்து வேறு லெவலில் இருக்குது. லேடி சூப்பர் ஸ்டார்னா மஞ்சு வாரியர் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கேமராலாம் வந்து வேறு லெவலில் தெரிக்க விட்டாங்க. இந்த படத்தோட ரிவீலிங் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு டவுட் இருக்கோ அதெல்லாம் விட்டு போகாமல் கரெக்டாக எங்கே ரிவீல் பண்ணணுமோ கரெக்டாக அந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருக்காங்க. சரத்குமார் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் வந்து நிறைய படம் பார்க்கும்போது என்னடா இந்த கேரக்டர் வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து சரத்குமார் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய படம் சூரியன், நாட்டாமை இதெல்லாம் வந்து அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லா படத்துலேயும் வந்து ஒரு சில கேரக்டரை வந்து சாகடிப்பாங்க. அது வந்து கரெக்டான இடத்துல பண்ணணும், கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் பண்ணணும். ஒரு கதையிலையும் வந்து அந்த கேரக்டர் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணும், எந்த இடத்துல அந்த கேரக்டர் சாகடிக்கணுன்றது இருக்குது. ரீசெண்டாக வந்து சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாகடிக்கணுன்னே அந்த கேரக்டர் வச்சுருப்பாங்க. இது எந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு கேரக்டர் வந்து போட்டு தள்ளணுன்றது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல டேரக்டர் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் லெவல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட்லேருந்து பிரவீன்ற கேரக்டர் வந்து அக்னா இவங்களாம் வந்து கரெக்டாக வந்து ஆக்டிங் லெவலில் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பிஜிஎம் வந்து ஆப்டாக இருக்குது. எங்கெங்கே வந்து என்னென்ன மாதிரி மியூசிக் என்னென்ன பிஜிஎம்ஸ்லாம் தரணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர். ஆக்ஷனும் எமோஷனும் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக இருக்குது. இன்டர்மிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு பஞ்சோட முடிப்பாங்களா, அந்த பஞ்சோட நல்லா பண்ணியிருக்காங்க இன்டர்வல் பிளாக். என்ன விஷயம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா சோமசுந்தரம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மிடில் ஏஜ் இருக்குது, ப்ரெசென்ட்டில் வந்து கொஞ்சம் ஏஜ்டான மாதிரி இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு குழந்தை இருக்க மாதிரி காட்டல, ஆனால் ப்ரெசென்ட்டில் வந்து அவருக்கு 2 சின்ன குழந்தைங்கள் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கதையில் ஒட்டவே இல்லை. ஏன்னா இவ்வளோ ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேரன் பேத்தி இருக்க மாதிரி காட்டினா தான் கரெக்டாக இருக்கும். 2 சின்ன பசங்க இருக்கிறது காட்டினது வந்து கதையில் ஒட்டவே இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஒரு ஹீரோ வந்து ஒரு மிஷினை வந்து முடிக்க போகிறாருன்னா அவர் எங்கே போகிறாரு என்ன வராருன்றது ஒரு ரேடாரில் பார்ப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ராக்கரில் வந்து பார்ப்பாங்க. இவங்க என்னடானா கோப்ரோவில் பார்க்குறாங்க, இந்த ட்ரோன் கேமரா வழியாக பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு சோர்ஸே இல்லை. இவங்க ஒரு இடத்துல நின்று ஒரு ட்ரோனில் வந்து அவங்க விஷுவல்ஸை பார்க்குறது வந்து அது கொஞ்சம் வந்து ஆக்வர்டாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு வைரஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றது வந்து ஒரு நார்மலாக பென்ட்ரைவில் பண்ணாலே போதும். அதை வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு டாங்கிள் வந்து காட்டணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா 2024 வந்து அப்படிப்பட்ட ஒரு டிவைஸே வரல. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இந்த படத்தில் அதுல்யா ரவி வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஏஜில் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்படி இருப்பாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இடம் மட்டும் ஒரு இடிக்குது. ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ ஜீனியஸான ஒரு ஆள் இருப்பாங்களா? அது என்னமோ கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய இன்வென்ஷன் நிறைய வந்து சயின்டிஃபிக்கான ஒரு பொருளெல்லாம் வந்து கண்டுபிடிச்சவங்களாம் வந்து ரொம்ப ஏஜ்டான ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. அப்படி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் வந்து பார்க்கணுன்னா இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். படம் வந்து லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து மாசாக இருக்குது. கடைசியாக இந்த படத்தை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த படம் பிடிக்கும், மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும். கௌதம் கார்த்திக்காக பார்ப்பாங்க, ஆர்யாக்காக பார்ப்பாங்க, கண்டிப்பாக மஞ்சு வாரியர் ஃபேன்ஸ்க்காகவும் இந்த படம் பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். ஓடிடியில் எப்படியும் கண்டிப்பாக படம் வரதான் போகுது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் பார்த்துருங்க. ஏன்னா இந்த படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பார்த்து பத்திரம், டாட்டா. தேங்க்யூ.